மீனராசிக்காரங்க யாரெல்லாம் கல்யாணம் கூடி வரலைன்னு நினைச்சீங்களோ உங்களுக்கு நல்ல முறையில கல்யாணம் கூடி வரப்போகுது. கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்குங்க நல்ல சந்தான பிராப்தி அமையுதுங்க. அருமையான முறையில கூடி வருதுங்க. நல்ல சந்தான பிராப்தி வெற்றி இருக்கு. 6ல கேது உட்கார்ந்துட்டாருங்க. இது உடல் நலத்துல சில பிரச்சனைகள் இருக்கும். அப்பப்போ உடல் நலம் பாதிக்கும். சில உடல்நல பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்னே தெரியாதுங்க. அப்படி உடல்நல பாதிப்புகள் இருக்கும். அப்படி பிரச்சனை இருந்துச்சுனாங்க தினந்தோறும் வீட்டில் பிள்ளையாருக்கு ஒரு விளக்கு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க வீட்லயே கும்பிடலாங்க. பிள்ளையாருக்கு விளக்கு போட்டு கும்பிடலாங்க. அப்படி கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வருது பாதுகாத்துருங்க. பிள்ளையாரே பாதுகாத்துருவார். தர்மஸ்தானாதிபதி செவ்வாய் கர்மஸ்தானத்தில் அமர்ந்ததுனாலே நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஆண்டு யாருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும்னா தாய் தகப்பன் உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். சனி தன்னுடைய 3ஆம் பார்வையினால் ராசியை பார்க்கிறார். எந்த ராசியை? இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய ரிஷப ராசியை பார்க்கிறார். அதனால மனசுல சில நேரம் சலனம் இருக்கும். தாய்க்கு சில நேரம் பாதிப்பு இருக்கும். தந்தைக்கு பல நேரம் பாதிப்பு இருக்கும். தாய் தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுங்க.